திராவிட கட்சி ஒரு பக்கம்னா அதுக்கு மாற்றாக இருக்கிற தத்துவம் தான் ஒரு முனையா இருக்கணும். அது ஒரு முனை, இது ஒரு முனை. அப்ப இருமுனை தான் போட்டி. இந்த இருமுனைக்கு மத்தியில ஒண்ணு திராவிடத்தின் பக்கம் நிக்கணும், இல்ல தமிழ் தேசியம் பக்கம் நிக்கணும். ரெண்டு பக்கம் நிக்க மாட்டேன், நடுவுல தான் நிப்பேன்னு சொல்லி உத்தமபாளையத்துல ஏறி வந்திருக்காரு நம்ம அண்ணன் முஸ்தபா. தாவேக்கா சார்பாக வந்திருக்காரு. அப்போ தத்துவத்துக்கு தான் இங்க போட்டி, கொள்கைக்கு தான் போட்டியே ஒழிய தனி நபர்களுக்கு போட்டி இல்ல. அந்த அடிப்படையில் இருமுனை போட்டி தான் தமிழ்நாட்டில் நிலவுகிறது. திராவிடம் என்கிற தமிழர் நிலத்திற்கு தேவையில்லாத ஒரு தத்துவத்திற்கும் தமிழ் தேசியம் என்கிற தமிழர் நிலத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற தமிழ் தேசிய தத்துவம் தான் இங்க போட்டி. அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, 2ஆம் சுற்றுல மறுக்கலாம், ஆனா இந்த வடிவேல் ஒரு படத்துல பேசிக்கிட்டே இருக்கான், பாம்பை காட்ட மாட்டானுங்கிற மாதிரி மத்திய அரசு இதை செய்யவில்லை, மாநில உரிமையை மறுத்து விட்டது, ஜிஎஸ்டியை தரவில்லை, திட்டங்களை மாத்தி விட்டார்கள், சட்டங்களை மாத்தி விட்டார்கள் சொல்றீங்க. ஓட்டு போட்டது மோடிக்கு ஓட்டு போட்டோமா 2011ல, 2021ல உங்களுக்கு ஓட்டு போட்டோமா? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவுன்னு நீங்க. திமுகவோட தேர்தல் அறிக்கை இருக்கிறது. மரியாதைக்குரிய நெறியாளருக்கு ஒண்ணு, அண்ணனுக்கு ஒண்ணு, எங்க அண்ணனுக்கு ஒண்ணு இருக்கா? இந்த திமுகவின் கதாநாயகன் என்று மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அந்த கதாநாயகன்ல 520 வாக்குறுதியில கொடுத்தாங்க. முதல் 100 வாக்குறுதி, முதல் வாக்குறுதி திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வலியுறுத்தினீங்களா? கடும் ஊழல் புகாருக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும், அமைச்சலா? அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் குறைகளுக்கு முகாம்கள் நடத்துனீங்களா? முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாடு தனித்துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களுக்கு 100 நாட்களுக்குள் தீர்வு வழங்கினீங்களா? ஆவின்பா லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும், குறைச்சியலா? அனைத்து தரப்பு மக்களின் நலத்தில் கருத்தில் கொண்டு பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாயும் டீசல் 4 ரூபாயும் குறைக்கப்படும், குறைச்சிங்களா? சமையல் எரிவாயு லிட்டருக்கு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கினீங்களா? மாதம் ஒரு முறை மின்கட்டம் செலுத்தும் முறை அமுல்படுத்தினீங்களா? அனைத்து அரசு வேலை வாய்ப்பிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு 30 விழுக்காட்டுக்கு இருந்து 40 விழுக்காடு ஆக்குனீங்களா? கடலோர மாவட்டங்கள் அனைத்திலும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் வழங்கப்படும். இலவச பேருந்து, மகளிருக்கு உரிமை தொகை 1000, அப்புறம் மாணவிகளுக்கு உரிமை தொகை 1000, தமிழ் மகன் திட்டத்தில் 1000 ரூபாய், 3000 ரூபாய் இலவச பேருந்து. அந்த பேருந்தை தவிர வேற என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க அது சொல்லுங்க. நாங்கள் ஆட்சிக்கு 10,64,000 கோடி கடனுங்க. தமிழ்நாடு அரசுக்கு 10,64,000 கோடி கடன். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்குற பொழுது 5 லட்சம் கோடி கடன். எடப்பாடி கடன் வாங்கி வச்சுட்டாரு, கடன் இருந்த மாநிலம் மாத்திருச்சு. நாங்கள் வந்தால் தனிநபரின் வருமானத்தை பெருக்கி தமிழ்நாடு அரசு கடனை அடைத்து நாங்கள் நல்லாட்சி தருவோம்னு சொன்னீங்களா சொல்லலையா? நான் சொன்னதைத்தான் செய்வேன், செய்ததைத்தான் சொல்லுவேன், ஏன்னா நான் கலைஞர் மகம்னு சொன்னீங்களே. இந்த 100 வாக்குறுதிகள்ல எதையும் நிறைவேற்றாம கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி மட்டும் ஆசிரியர் பெருமக்கள் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி 311 சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி போராடுறாங்க. அந்த போராடி ஆசிரியர் பெருமக்களை இங்க போராடினா நேரா கொண்டு கிளாம்பாக்கத்தை இறக்கி விட்டுறது. என்ன நினைச்சேன், எதுக்கு திருச்சி கோயம்பேடுல இருந்து 45 கிலோமீட்டர் கிளாம்பாக்கத்தை கட்டிருக்காங்கன்னா யாராவது போராடினா தூரமா கொண்டு விட்டு வந்துடலாம்ல. அதுக்காக கிளாம்பாக்கத்தை கொண்டு போய் ஊருக்கு வெளியே கட்டி வச்சாச்சு.